எந்த ஊருமா உனக்கு? அப்படியாம்மா? உன்னுடைய எல்லைக்குள்ள மாகாளி அம்மன், முருகன் போன்ற தெய்வங்கள் இருக்க. அதான் காளியம், மாகாளி அம்மன். இருக்காங்களாம்மா? கால் ஒன்று. அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாராகாதெனினும் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும். என்ன வேணுக்கா? என்னாச்சு? பெரிய பொண்ணு எங்க இருக்கா? நான் படித்த பாட்டுக்கும் நீ கேட்குற விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. கால் விட்டுவா. அவன் வாழக்கூடிய இடத்துல வார்த்தைகளாலும் பொன்பொருளாலும் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து இருக்கிறார். அங்க நிலையாக இருப்பதா அல்லது தப்பித்து போயிருவோமா அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாத்தையும் தூக்கி எறியதுக்கு தயாராக இருக்கிறான். அங்குள்ள நிலைமையும் அப்படித்தான். யாரை நம்பி கைபிடித்து கொடுத்தோமோ அவன் அழிக்க பிறந்தானே தவிர ஆக்க பிறக்கல. அதனால வார்த்தைகளால் அங்க நிறைய வேதனை இருக்கு. இவ நினைக்கிற அன்பு அங்க கிடைக்கல. அதனால தனிய வந்துடலாமான்னு நினைக்கா. வந்துட்டா அடுத்த வாழ்க்கை கூடாதுங்கிற நிலைமை இருக்கு. அதனால அவளுடைய மனதை பக்குவப்படுத்தி அங்க வாழ வைப்போமா, இல்ல உன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருவோமா? அப்படி சொல்லி என் பிள்ளை கால் வந்துட்டு வா. அன்பே சிவம். பக்கத்துல வா. கண்ணை முடிக்காமா அம்மா பராசக்தி. இந்தா அந்த பிள்ளைய பூவும் பொட்டுமா வாழ வச்சு தரேன். யாருக்கும் பங்கமில்லாம காப்பாற்றித்தாரேன். வெற்றி பணம் அள்ளி தந்திருக்கேன் பார்த்தியா? கடன் தந்தாச்சு. அந்த வேலை நல்லாயிரும். தைரியம் மாறு. கர்மசாமி. ஆமா அப்படியா? உடல்நிலையை பத்தி கேட்க வந்தது யாரு? இன்னொருத்தர கால் வந்துட்டாங்க. அனாதை ஆனந்தன் அப்படின்னு ஒரு படம் இருக்கா? யார் நடிச்ச படம் அது? பழைய நடிகர் ஆனந்தன் அண்ணாச்சி நடிச்ச படமா? அவர் ரோஜா மலரே ராஜகுமாரா அருகில் வரலாமா, அந்த கதாநாயகன் தான் ஆனந்தன் அப்படிங்கிறவர். அவர் தான் ஒரு படம் நடிச்சார், அனாதை ஆனந்தன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வச்சிருப்பாங்களோ ஒரு சின்ன யூகம் தான். கேட்டு பார்த்தேன். கண்ண முடிக்காப்பா கொஞ்சம். இன்னொருத்தர கால் வந்துட்டு வரலாம். உன்னை கரம் பிடித்தேன் உலகில் மாறதடி, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்றதென்றோ. உன் மனைவி எங்கப்பா? ஊர்ல இருக்கிறாங்க. எல்லாம் இருந்தும் இல்லாத வேதனையை நீ பெற்றாய். உண்மையா இல்லையா? யாருடைய ஆறுதலும் கிடைக்காத துயரத்தை நீ அடைந்திருக்கிறாய். உன் உழைப்பும் உன்னுடைய திறமையும் பெற்ற அவர்கள் உன் அன்பை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக இருந்து உன்னை இப்பொழுது துயரத்தில் ஆழ்த்தி விட்டார்கள். அதனால தான் சொன்னேன் அனாதை ஆனந்தன் அப்படின்னு ஒரு பேர் வச்சேன். நான் வச்சதுல எதுவும் தப்பு இருக்கா மகனே? கால் ஒன்று சொல்லலாம். அமைதி. மாமா மாமா ஆமா ஆமா. யார் கூப்பிடுறாரு?
வேற என்னப்பா வேணும்? அந்த நிலத்தை வித்து தாரேன். அந்த வழக்கு இருக்கும் பொழுதே வித்துருவோமா? அந்த வழக்க தீர்த்துட்டு வித்துருவோமா? அந்த பட்டாவ போய் பார்த்தேன். இன்னொரு இடத்துல பதிவா இருக்கு. என்னப்பா பெப்ப பெப்ப சொல்லுத? கால வந்துட்டு வா. வச்சிருப்பா. புடிச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. ஒரு சட்டைக்குள்ள 2 பேர் நுழைஞ்ச மாரி ஒரு எண்ணுக்குள்ள 2 இடங்கள் 3 இடங்கள் பட்டுக்கிடுது. அதனால அந்த இடத்த வித்து தரதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். கொஞ்சம் கண்ண மூடு பார்ப்போம். கருப்பசாமி முடியுமா? கேட்டுருவோம். அவ்வளவுதானே. அங்க ஒரு சித்தர் சமாதி அந்த எல்லையில இருக்காமலா? யாருப்பா அது? 12 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு சமாதி தெரிகிறதே. யார் அது? நீங்க கேட்டுக்கங்க. அங்க ஒரு சமாதி இருக்கு. அந்த சமாதியை வழிபட வேண்டும். 1 கருப்பசாமி இன்னும் 1 மாதத்துல அத வாங்குறதுக்கு ஆள கொண்டு வந்து தாரேன். பக்கத்துல எல்லாம் அட்வான்ஸ் ஆயிரும். வெற்றி ஆயிரும். சக்தி கருப்பசாமி ஆமா, ஆமா. அப்படியா? கோயில பத்தியா? என்ன கோயிலு? ஆ, ஆ. தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனக்குழப்பம் இருக்குன்னு மனவேதனைப்பட்டிருந்தது யாரு? அம்மன் கோயில் இருக்கா வீட்டு பக்கத்துல? என்ன அம்மன் இருக்கா? இன்னும் இருக்கு சாமி. என்ன அம்மன்? சரி, இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. வாயாடி. ம். சரியான சக்கா புக்கா. ம். என்னக்கா வேணும்? புத்திய குடுக்கணும். புத்திய குடு, அறிவ குடு, புத்திய குடு, அறிவ குடு. அப்படி கொடுக்கவா? கால் வந்துட்டு வா. சரக்கு இன்னைக்கு இவ்வளவுதான் வந்திருக்கோ? உலகத்துல துரோகம் யார் வேணாலும் செய்யலாம். ஆனா புண்ணியத்தை மட்டும் தான் எல்லாரும் செய்ய முடியாம தவிக்கான். என்ன? உன் பையன்கிட்ட நிறைய பழக்க வழக்கங்கள்ல தவறும், கூட சேர்ந்தவங்களால ரொம்ப கேடும், பணங்கள்லாம் நஷ்டமும், அடமானமும் வச்சுக்கிட்டு அறிவில்லாம அலைதான். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு பக்கத்துல வா. 3 முறை என்னைய பார்க்கவா. உன் பிள்ளைய திருத்தி தந்துட்டேன். நல்லா இருக்கு. வெற்றி அடைவாய். கருப்பசாமி நத்தம் பகுதி. நத்தம், திண்டுக்கல் நத்தம். மருந்து கடை யார் வச்சிருக்கா? கால் வந்துட்டு வரலாம். இந்த பையன் யாரு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உங்க எல்லைக்குள்ள போன 3 இடத்துல கோயில் மாரியம்மன், காளி, கருப்பசாமி போன்ற தெய்வங்கள் 3 இடத்துல இருக்கு. இருக்கா? இப்பொழுது உன்னுடைய மகனுடைய மனநிலைகளை சீர்திருத்தி நான் உங்களுடைய இஷ்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். இன்னும் ஒரு தரம். காவலுக்கு வேலுண்டு, ஆடலுக்கு மயிலுண்டு, கோயிலுக்கு பொருள் என்னடா? கோவிலுக்கு உள்ள போய் பார்த்தேன். கோயில் இருக்கு, மனிதர்கள் நல்லா இல்லை. இந்த குழப்பம் தீருமான்னு பார்த்தேன். பல்வேறு குழப்பங்களுக்கு பிறகு
இப்போ 25% எல்லாருமே ஓரளவு பக்குவத்துக்கு வந்திருக்காங்க. இன்னும் 1 மாதத்துல எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சு, அந்த கோயில பெரிய புகழோட விழாவ நடத்துறதுக்கு வழிவகுத்து தாரேன். இந்தா ஜெயிச்சுக்கா, வெற்றி உண்டு. சாமி ஆடுறது உன் கூட்டத்துல தான் ஆடுவாங்க. எல்லாரும் ஏத்துக்கட வச்சுட்டேன்ப்பா. சந்தோஷம். சாப்பிட்டு போங்கப்பா. அதான் பார்த்துக்கங்கப்பா. சாப்பிடாம போயிறாதீங்கப்பா. சரி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வள்ளியூர் ராதாபுரம். நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு நல்லோர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாவன் தல்நிதிக்கு வாராய் நெஞ்சே. என்னம்மா வீட்டுக்குள்ள கிருஷ்ணர் வாரார், திருமால் வாரார், நாராயணர் வாரார், எங்கே இருக்கிறார்கள் இவர்களெல்லாம்? உங்க குடும்பத்துல வணங்குவீங்களா அவங்களெல்லாம்? அப்படியே உட்காருங்க. கண்ணன் வந்தான் இங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே கிருஷ்ணான்னு ஒரு சத்தம் கேட்க திருநாமம் ஒலிப்பீங்களா? உன் பேர் என்ன பேருடா? கண்ண முடுறா பாப்போம். உங்க ஊரை தாண்டி போனேன். ஒரு குளத்துக்கரை, அந்த ஏரியாவில் நிறைய பனைமரம், கருவேல முள்ளு இவைகள்லாம் இருக்கு. பன்றிகள் அந்த ஓரங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சத்தம் கேக்கு. அப்படி சத்தம் கேக்கு. இருக்கா? கால் வந்துட்டாங்க. தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையிலேந்தி கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். இவனுடைய மனநிலைகளை சீர்திருத்த வேண்டும். நரம்பியலின் பிரச்சனையா அல்லது மதியுகத்தின் பிரச்சனையா இல்ல வேற எதுவும் கோளாறுகளா ஜென்ம பாவமா என்ற 3 விதமான கேள்வி உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? உண்மைதான். நான் சொல்றது மட்டும் கேட்டு வா மகளே. முன்னோர்களில் ஒருவர் கால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருந்தது யார்? உங்களுடைய இவங்க அப்பனுடைய தாத்தா ஒரு கால் பாதிக்கப்பட்டார். ஒரு கால் பாதிக்கப்பட்டு அது ஏன் எதுக்குன்னு கேட்டேன். அங்கிருந்து திருக்குறுங்குடி நம்பியை வணங்கி பாடுபட்டு வந்து வணங்கி வந்ததுல அவர் ஒரு முக்கிய பக்தராக இருந்தார். புரியுதா? அப்பொழுது முன்ஜென்ம பாவத்தின் அடிப்படையிலே நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு ஒரு கால் வலுவிழந்து நடக்கும் தருவாய் இழந்தார். நான் சொல்றது 4 தலைமுறைக்கு முன்னால் உள்ளது. அந்த ஆத்மாதான் இவனாக வந்து பிறந்து இப்பொழுது மன உபாதைகளையும் துயர அலைகளையும் சுமந்து நரம்பியலில் பாதிப்பும் துயரமும் இருக்கு. இதை மாற்றி தெளிந்த பிள்ளையாக வாழ வச்சு தந்தா போதும்லா. உன் உள்ளத்தை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். உயர்ந்த தியானம், உயர்ந்த பக்தி, எல்லாம் ஆண்டவன் பெருமாள் பார்த்துக்கிடுவாருங்கிற தெளிந்த நம்பிக்கையும் உடைய நீ சிறு தெய்வங்களை வணங்கக்கூடியது, பலியிடும் தெய்வங்களை வணங்கக்கூடிய குணப்பக்கங்கள் உனக்கு இல்லை. ஆனா இந்த தெய்வத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு இதுல நம்ம ஐயா திருமால் நாராயணனுடைய திருநாமம் இருக்கு, நிச்சயமாக இதுல ஒரு நீதி இருக்கும் நினைச்சுதான் நீ என்ன பார்க்க வந்திருக்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு குணமாக்கிடலாம்னு உத்தரவாயிடுது. வாமா. யாரு விசாரிச்சுக்கிட்டு இருக்க? பக்கத்துல வாங்க.
தேவையில்லாம ஒரு வழக்கு ஒண்ணு உங்கள தொடக்கூடிய நிலைமை இருக்கு. அது யாருடைய தர்பாரில் வரும் என்பதை பார்த்து உங்க பக்கத்துல நான் வெற்றியாக்கி தரேன். இவன 3 முறை என்னைய பார்க்க கூட்டு வந்துருங்க. 3வது முறையில இவன தெளிவாக்கி தந்துருவேன். வாங்கிக்காடா வெற்றி உண்டு. இந்தா மகளே செம்மையாக்கி தரேன். இல்லற வாழ்க்கையை பத்தி ஒரு உள்குழப்பமும் மன வருத்தமும் இருக்கு, நீக்கிடுவோம். வரலாம். வா பக்கத்துல. கர்மசாமிக்கு செல்வமா இருக்குமா, வெற்றி உண்டு. கவலைப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். புண்ணியமடைவாயம்மா. அன்னதானம் சாப்பிட்டு போங்க. கடன்களால் மன உபாதை அடைந்தது யார்? கடன்களால் மன உபாதை அடைந்தது. கடன் இருக்காடா? கால் ஒன்று உன்னுடைய கட்டுமனை ஆகிய இல்லத்துக்கு நான் போகும் பொழுது பிரதான சாலையிலே இடது புறத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு. மெயின் ரோட்ல இடது புறத்துல இருக்கா? ஆமா. அதே போல உன்னுடைய எல்லைகளை எல்லாம் தாண்டி போனேன், அங்க கற்பராயன் என்னும் ஒரு சாமியும் இருக்காரு. சரிதானா? 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து இப்பொழுது நீ கடன்பட்டு கலங்குகிறாய். இதற்கு காரணம் கிரகங்கள் தானே தவிர மனிதர்களால் ஏதும் நடக்கவில்லை. இப்போதைக்கு புதுமையாக ஒரு துணை தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் இருக்கு. அதுக்கு பண உதவியும் நண்பர்களுடைய உதவியும் இருந்தால் நடக்கலாம். அதுக்கு கருப்புசாமி வழி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வியும், திடீர் அதிர்ஷ்டம் நமக்கு ஏதாவது கிடைத்தால் இந்த கடனை அடைக்க முடியும், கருப்புசாமி வாய் திறந்து சொல்லுவாரா அப்படி என்ற ஒரு ஏக்கமும் உன் உள்ளத்துல இருக்கு. கால் வந்துடுவா. பாத்தியா என் பிள்ளைக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன், உன்னுடைய மனநிலையை அறிந்து உனக்கு ஒரு பெரிய பரிசை தாரேன், இன்னும் ஒரு தொழிலையும் நடத்தி தாரேன். நல்லா இரு மகனே. இந்தா இந்த பணம் கோடிகளாக உடல்நிலையில் ஏற்பட்ட சில குறைபாடுகள், பிள்ளையினுடைய வாழ்க்கையின் உபாதை, பண நஷ்டம், குடியிருக்கிற வீடு சரியில்லைங்கிற மனக்குழப்பம், இதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நட்பு ரீதியாக பணத்தை இழந்து ஏமாந்த வேதனையும் ஒரு பக்கம் தொடங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்ததுல ஏதோ மாந்திரிகம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பம் வீட்டுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கு. கால் ஒன்று வரலாம். இந்த நோய் பிணிகளை தீர்த்து தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுமா? இந்த தொழிலையும் நல்லாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். பக்கத்துல வரணும். ஜெயிச்சு தரேன். அப்பா அப்பா கடைசியில் உடம்பு அடுத்து பேசலாம். ஒரு 7 மணிக்கு என்ன பார்க்க சொல்லுங்க. கர்மசாமி, கல்யாண வாழ்க்கையை பத்தி மனக்குழப்பினது யாருடா? கல்யாணம் முடிச்சிட்டியா? அதை பத்தி நினைச்சுக்கிட்டே வேதனைப்படுறியா? கல்யாணம் முடிச்சவே ஏன்டா முடிச்சவனு வருத்தப்படுறான், முடிக்காதவன் முடிக்கணும் முடிக்கணும் முடிக்கணும்னு வருத்தப்படுறான். கால் வந்துட்டு எனக்கா உண்மைதான். எனக்கா யாராவது சந்தோஷமா இருந்தீங்களா? கிடையாது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கண்ணால வெட்டாதே கண்ணால வெட்டாதே. என்னடா இப்படி ஒரு பாட்டு? ஒருத்தைய ஓயாம பார்த்துக்கிட்டே இருக்காமல. கால் வந்துட்டு அமைஞ்சுன்னா ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். என்னென்ன தை மாதத்துக்குள்ள ஒரு பெண் அமைஞ்சிருவா, கல்யாணம் நடந்துரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றியாக்கி தரேன். கை நிறைய சம்பாத்தியமும் பண்ணுவேன், கண் நிறைந்த மனைவியாக வச்சுக்கிடுவேன். வெற்றி உண்டு. நீ நினைக்கிற பொண்ணு வேணுமா, நாங்க பார்க்கணுமா? அப்படியா? குறுக்க முறுக்க வந்தா செட்ட பார்க்க மாட்டிய. வெற்றியாக்கி தரேன். ஓடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கர்மசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, தஞ்சாவூர் சொல்லலாம்.
முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கன்னம் சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை. இன்னொரு முறை கால் வந்துட்டுவாங்க. ஆசை கொஞ்சம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக கிரகங்கள் சரியில்லாத வேதனையால் பெண் தேடும் படலம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வேற எதுவும் மாறுபாடு இருக்குமான்னு கேட்டேன். இல்ல. ஆனா சர்ப்பகால தோஷத்தினுடைய நிவாரணத்தின் காரணத்தினால் இந்த திருமணங்கள் தடையாகியது. அதுக்கு வேண்டிய தடைகளை நீக்கிட்டேன். ஐப்பசி 20ஆம் தேதிக்குள்பட இதுதான் பெண் என்று நிர்ணயம் பண்ணி தாரேன். கல்யாண பத்திரிகையோடு என்னை வந்து பாருங்க மக்களே. அரசாங்க வேலை கிடைக்கும் 2025ல. அதே தஞ்சாவூர் எல்லை பொம்பளை பிள்ளையினுடைய உடல் ஆரோக்கியம் மனநிலையை பற்றி கேட்க வந்தவங்க. உன் பேரு என்ன? உங்க அப்பா பேரு? உங்க அம்மா பேரு? அமலாவா? பரவாயில்லையே, நல்ல பிள்ளையாகிட்டிய. இந்த பிள்ளையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொய்வுகளை எல்லாம் மாற்றி தெளிவா வாழ வச்சுட்டேன். இனி மனக்கோலத்துக்கு பொருத்தமான நிலையை ஆக்கி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. வேற என்னப்பா வேணும்? ஒன்றும் கவலைப்படானா படிப்படியா தேறி வந்தாச்சு. தொடர்ந்து பிடிச்சிக்காங்க. வெற்றியாகி நல்ல பொண்ணாக்கி 4 பேரை போல வாழ வச்சுட்டாங்க. வெற்றி விடு, ஜெயிச்சுக்காங்க மக்களே. வாழ்க. அதே தஞ்சாவூர் எல்லை தொழில் சம்பந்தமான மன வருத்தம் பெற்றது யார்? என்னடா தொழிலே தம்பே? என்ன தொழில் பார்க்குற? கால் விட்டு வா. சூமா இருக்கேன். ஏய் தம்பி, அறகுற மனசுடா, நல்ல வந்துட்டு வா. என்னடா பிள்ளை நீங்களாம்? ஒன்று யாரு? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாப்பா. நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு, நடப்பது நடமாகும் நான் இருந்தால் உன்னோடு. ஏன் நீ ஒன்று இருந்த ஒன்று அங்கே பார்த்தோம்னா அங்க இருந்து வீரனார்னு ஒரு தெய்வம் வந்துச்சு. அதே போல முனீஸ்வரன் ஒரு சாமி வந்துச்சு. காமாட்சின்னு ஒரு அம்மா வந்தா. காளின்னு ஒரு தெய்வம் வந்து. இந்த 4 பேருமே வந்தாங்க. இவங்களுக்கு உனக்கும் சொந்தம் இருக்கா? அதானே. அவங்கெல்லாம் வந்து நின்னாங்க. ஏப்பா இவனுக்குன்னு கேட்டேன். வெளிநாடு சம்பந்தமான முயற்சியும் எண்ணங்களும் இவனுக்கு இருந்து அதுல வெற்றி அடையாம வேதனைப்பட்டான் அப்படின்னு சொல்லுது. உண்மைதானடா? தொழிலுக்காக பல்வேறு பணங்களை செலவழித்து இன்னைய வரை வெற்றி அடையாமல் வீட்டுல அவப்பேர் வாங்கி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னதுக்குப்பா மரம் கணக்க வீட்டுக்குள்ளே கிடக்க? ஏதாவது உழைப்புக்கு போக வேண்டியதானே, எங்கேயாவது வேலைக்காவது போக வேண்டியதானே அப்படின்னு வார்த்தையை சொல்லி உன்னை புண்படுத்துறாங்களாம். உண்மையா? இதற்காக சில பூசாரிகள் குருமார்களை பார்த்தும் கூட பிரயோஜனம் இல்லை, யாரையும் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப வேதனைப்பட்டிருக்கியான். கோயில்களுக்கு போயும் ரொம்ப தோய்ந்து போயிட்டியான். உண்மையா? கால் வந்துட்டு வா. நிற்காங்க பாரு எல்லாரும். 4 பேருக்கும் வணக்கம். சரி, கரெக்ட். அதனால உனக்கு தொழில் சொந்தமா இந்தியாவில் பார்க்குறியா இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியாடா? பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? கண்ணை மூடி பார்க்கட்டும், கொஞ்சம் படிக்கட்டும்னா அதெல்லாம். எம்பசியில் ஒரு என்கொயரி இருக்குடா, புரியுதா? உன்னுடைய டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கு.
கூப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தா போதுங்களா? ஓகே, பண்ணித்தரேன். போ, கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு சரி, ஓகே, வா. வா மகனே, வா. வா மகனே, வா. ஜனவரிக்கு உட்பட எல்லா விஷயமும் வெற்றி ஆயிரும். பல லட்சங்களை கையில் எடுத்து தரேன். வெற்றியாக்கி தரேன். வேற கடனை தீர்க்கிறது வழி வைக்கிறேன். இந்தா, சந்தோஷம். அடுத்து பேசலாம். இன்னைய உத்தரவு இவ்வளவுதான். தாங்க. போ. அடே தஞ்சாவூர் எல்லை, வாடா தம்பி. என்னடா செய்த? என்னடா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. என்ன வேலை வேணும் உனக்கு? சரி. சின்னாளம் பட்டியினை கண்டாங்கி எடுத்து கையாலே கட்டி விடவா, தோடு கொள்ளவா. இன்னொரு தரம் கால் வந்து வாடி. என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு நெஞ்சு கொடுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு. மச்சான் மச்சாமுன்னு ஒருத்தி சொல்லுதாடா, யாருன்னு கொஞ்சம் பார்க்கணும். தொழில் என்ன தொழில்? எதுவும் பிஸ்னஸ் பண்ணலாமா? நான் ஆசைப்படுறேன். அதையும் நம்ம இந்தியாவில் செஞ்சுருவோமா? ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்கு. ஜெயிக்க காட்டுறேன். ஒரு மெயினில் ஒரு அற்புதமான ஒரு இடத்த பிடிச்சி ஒரு கம்பெனியை ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம். தயார் பண்ணி தரேன். அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் பணம் வேணும். 2 பேங்க் உதவும். இருக்கிற பணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? கால் வந்துட்டோம். கர்மசாமிக்கு வர்றான். இந்தா இந்தாடா, அவன் என்ன நிறைவேறிடும். கடன்கள் தீர்ந்துடும். தொழிலை ஊக்கியாச்சு, வெற்றியாரு. நல்லா இருக்கும். உள்ளுக்கு பணம் வச்சிருக்கேன், தீர்ந்துடும். நல்லா அமைக்கிடுவோம். போ, பார்த்துக்குவோம். கர்மசாமிக்கு 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 சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாம வழி நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி நெல்லு விளைஞ்சி இருக்கு, வரப்பு உள்ள மடிஞ்சு இருக்கு. காலம் நீ நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம். இந்த பாட்டை எழுந்தது யாரு? பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையார் இடுப்பில் ரெட்டை. வந்துட்டேன். நான் வந்துட்டேன். எங்கே அவள் என்றே மனம் தேடுதே, அவளாய் ஓடிவா. சொல்லிடாதங்க ஐயா, ஐயா சொல்லிடாதங்க. இன்னொரு தரம் கால் வந்து என் பாடலை கேட்டதும் பெண்களே பாடிவா, ஆண்களேவா கண்களேவா. அப்புறம் ஒரு அற்புதமான வருமானத்துக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல வழிகளை பண்ணித்தரேன். இப்போ குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடை மாற்றிக்கிடணுங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், வெறும் வீட்டில் விளக்கரியும், விளக்க பொறுத்ததுக்கு ஒரு ஆள் வேணும்னா நம்ம வெளியில் போயிட்டோம்னா அதுக்கு ஒரு வழியவும் நம்ம தேடிடுவோம். அவங்களுடைய உடல்நிலையை பார்த்தேன். வேற எதுவும் மாறுபாடு செஞ்சுருப்பாங்களான்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஆபத்தில்லாமல் ஆக்கி அந்த துணையை உனக்கு நிரந்தரமாக ஆக்கித்தாரேன். அடிக்கடி குழப்பமான மனநிலைகளோடு உங்ககிட்ட பேச்ச கொடுக்காங்க. உண்மையா இல்லையா? அந்த மனநிலைகளெல்லாம் மாற்றி உறுதிப்படுத்தி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். அதனால ஜெயிச்சு தாரேன். அந்த பையனுக்கு வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு 1.25 மாதம் கால அவகாசம் இருக்கு. அவனை திரும்பி வர வச்சு தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தாரேன். அது பழசுரா போச்சு. புதுசா சாதம் வாங்கி சமைச்சிருவோம். நல்லா இருப்பா. வெற்றி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆமா, அந்த காலத்துல கோவங்காய் சாப்பிட்டா சுகர் குறையும். அப்படித்தானே? பாவைக்காய் சாப்பிட்டா சுகர் குறையும். பாவக்காயில மிதி பாவை பார்த்துருக்கா? சின்னதா இருக்கும்.
அதை விட இன்னொரு காயை இறைவன் படைச்சு வச்சிருக்கான். அதலைக்காய். என்ன காய்? அத பார்த்துருக்கீங்களா? நல்லா அருமையா அவிச்சு பொரிச்சு சாப்பிட்டா சுகர்லாம் இறங்கிரும். மதுரை மாவட்டத்தில அதலை. எதலை?